அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியன், பேராசிரியர் மற்றும் தலைவர், மர வளர்ப்புத்துறை, வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், மேட்டுப்பாளையம். இப்போ நம்ம இருக்கிறது டாப் ஸ்லிப்பில் சீசாலின்ற ஒரு இடத்துல இருக்கிறோம். இங்கே தேக்கு மரம், அதாவது 150 வருஷம் வளர்ந்த தேக்கு மரத்தை பார்க்குறீங்க. இது நாங்கள் சயின்டிஃபிக்காக என்ன சொல்லுவோம்னா சீடு ப்ரொடெக்ஷன் ஏரியாம்போம். அதாவது நல்ல தாய் மரத்துலேருந்து நல்ல விதை எடுக்கணும்னு நம்ம அடிக்கடி சொல்கிறோம். அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த மாதிரி நல்ல வளர்ந்த தாய் மரத்துலேருந்து எடுக்கணும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஏக்கர் பிளான்டிங் பண்ணியிருக்காங்க. இது நம்ம பிரிட்டிஷ் பீரியடில் தான் அதை பிளான் பண்ணாங்க. நாங்கள் இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸருக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக இங்கே வந்தோம். இங்கே தான் இந்த மரங்களை பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப வளர்ந்த மரங்களாக இருக்கும். அதாவது பிரான்ச்சே இல்லாமல் நம்ம அடிக்கடி சொல்ல முடியாது, 20லேருந்து 25 மீட்டர் உங்களுக்கு பிரான்ச் இருக்கக்கூடாது அப்படி சொல்லுவோம். அதாவது பிரான்ச் இருந்தால் முடிச்சு வரும், முடிச்சு இல்லாமல் எடுக்கணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி வளர்ந்த மரத்தில் ஒரு 10,000 ஏக்கரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஒரு 4 மரத்தை தெரிவு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தெரிவு பண்ண மரங்கள்லேருந்து தான் நம்ம விதை எடுக்கணும். நல்ல முத்துன மரங்களாக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது இங்கே தெரிவு பண்ண ஒரு மரம். இந்த மரத்தை பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் தான் இருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். இந்த மரத்தை பாருங்கள். இந்த மரம் பார்த்திங்கன்னா பாருங்கள், மேலே போய்கிட்டே இருக்குது. இந்த மரம் கிட்டத்தட்ட அந்த பிரான்ச் மேலே வருது இல்லைங்களா, அதை பார்க்குறதுக்கே நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா மேலே போகும்போது பிரான்ச்சு அப்போ தான் ஆரம்பிக்குது. இந்த பிரான்ச்சு தான் அங்கே ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பித்த இந்த மரம் முதல் பிரான்ச் வர்றதே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் இருக்குது. அதே மாதிரி இந்த சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சுற்றளவுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது. 250, 300, 400 கூட சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்குது. இதுதான் நல்ல தாய்மரம். நல்ல தாய்மரம், நல்ல குழந்தைகள், நல்ல தாய் நல்ல குழந்தைகள். நாங்கள் அடிக்கடி நம்ம எல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தேக்கு மரத்தை பொறுத்தளவில் இந்த மாதிரி நல்ல வளர்ந்த முதிர்ந்த தேக்கு மரம் 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அந்த மாதிரியான தேக்கு மரத்தில் இருந்து மட்டும்தான் நம்ம விதை எடுக்கணும். இந்த தனி தாய் மரத்துலேருந்து தனியாக விதையை எடுத்து அதை நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்தா தான் நல்ல வீரியமான நாற்றுகள் கிடைக்கும். நல்ல வீரியமான நாற்றுகள் இருந்தால் தான் நல்ல மாதிரியான நமக்கு பிளான்டேஷன் வரும். நீங்கள் பார்க்குறது இது யாருக்கும் ரொம்ப அதிகமாக யாரும் பார்க்க முடியாத இடம். இந்த இடம் நாங்கள் இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் கூட ட்ரைனிங் வந்ததுனால எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த மாதிரியான தாய் மரத்தில் இருந்து விதையை எடுத்து ப்ளஸ் டீன்னு சொல்லுவோம், அது மாதிரி விதையை எடுத்து நம்ம நாற்று வீரியமான நாற்று உற்பத்தி பண்ணுறதான் மிக அரிய தொழில்நுட்பம். நம்ம துல்லிய பண்ணைய தேக்கு சாகுபடியில் கூட இதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது நல்ல மரத்துலேருந்து விதையை எடுத்து அதை உற்பத்தி பண்ணி அதை விவசாயிகளுக்கு கொடுக்கணும்னு அந்த மாதிரியான ஒரு சீரிய முயற்சியில் தான் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மர வளர்ப்புத்துறை நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த துறை தலைவர் என்ற முறையில் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். மிக மிக அருமையாக இருக்குது. இந்த பிளான்டேஷனே ரொம்ப அருமையாக இருக்குது. என்னால் எல்லா மரங்களுமே கிட்டத்தட்ட ஒரு 300, 400 சென்டிமீட்டர் சுற்றளவு இருக்கிற மாதிரி இருக்குது. சுற்றி நான் இதை உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கேன். நல்ல பிளான்டேஷனு. இதிலேருந்து நாங்கள் ஆராய்ச்சி மூலம் தெரிவு பண்ணி இந்த மஞ்சள் மார்க் பண்ணியிருக்காங்கல்ல, இது மாதிரி ஒரு 4 மரத்தை மார்க் பண்ணியிருக்காங்க. இதைத்தான் நான் முன்னாடியே உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிட்டேன். நல்ல வளர்ந்த தாய் மரம் இந்த மரம். நம்ம தேக்கு மரங்கள்லேயே டாப் ஸ்லிப் தேக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 தேக்குன்னு சொல்லுவோம். நல்ல ரகமான தேக்காக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு திருப்பியும் இந்த மரத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். நல்ல மரம் நல்லா இருக்குது. இந்த மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட விதைகளை மட்டும்தான் உற்பத்தி பண்ணி நம்ம நாற்றுகளை உற்பத்தி பண்ணணும். அந்த முயற்சியில் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலையும் மிக முனைப்புடன் இருக்குன்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிட்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன். நல்ல மரத்துலேருந்து விதையை எடுப்போம், நல்ல தேக்கு பண்ணையத்தை உருவாக்குவோம். மிக்க நன்றி. மேலும் தொடர்புக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். என் பேர் டாக்டர் ஏ பாலசுப்ரமணியன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், டாக்டர் ஏ பாலசுப்ரமணியன், பேராசிரியர் மற்றும் தலைவர், மர வளர்ப்புத்துறை, வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், மேட்டுப்பாளையம். நன்றி.